நாம் துதி வேலைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அருமையான பாடல்களை நாம் கேட்டோம். அப்படியா நம்மளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வர அற்புதமான காரியங்களுக்காக நாம் நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவர் ஜீவிக்கிறவர், அவர் வாழ்கிற தெய்வம், நம்மை வாழ்வழிக்கிற தெய்வம். அப்படிப்பட்ட ஜீவன் உள்ள தெய்வத்தை நாம் நாமங்களை சொல்லியும் அவருடைய பெயர்களை சொல்லி நாம் துதிக்க போகிறோம். ஆரம்பமாக ஒரு பாடல்களை நாம் பாடலாம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் துய துய தேவனே, மெய்ராஜாவே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவுமானீரே, சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தருவேந்தனை, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதரே, ஏழை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே, சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனேந்து வலக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறேன், சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். நம் ஜீவனுள்ள தெய்வம், அவர் ஜீவிக்கிற தெய்வம், அவர் நேற்றும் இன்று என்று மாறாத தெய்வம். அவர் அன்புள்ளவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் தயவுள்ள தெய்வம். அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்துகிற தெய்வம், துதிக்கு பாத்திரமுள்ள தெய்வம். துதித்தலே ஏற்றதும் இன்பமானு சொல்லி துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஜீவனுள்ள தெய்வத்தை நான் வாய்களை திறந்து இருக்கிற இடங்களில் நான் அவர்களை நோக்கி பார்த்து, நான் அவருடைய நாமங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவருடைய நாமங்களை சொல்லி நான் வாய்களை திறந்து அவரை நாம் துதிப்போம். அவர் துதித்தில் இன்பமானவர், அவர் துதியை விரும்புகிற தெய்வம். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தெய்வத்தை நான் வாய்களை திறந்து நாம் துதிப்போம். துதிக்கிற ராஜா, தூயாதி தூயவரே துதிக்கிற ஐயா, அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிற ராஜா, அற்புதங்களை செய்கிறவரே துதிக்கிற ராஜா, நேற்றும் இன்று என்று மாறாதவரே துதிக்கிற ராஜா, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே துதிக்கிற ராஜா. அப்போ நேற்றும் இன்று என்று மாறாதவரே துதிக்கிற ராஜா, அகில உலகத்தை உண்டாக்கினவரே துதிக்கிற ராஜா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்னவரே அப்பா, அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவதற்காக உமக்கு துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா. உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எண்ணி அடங்காத வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி ஆண்டவரே அப்பா, கிருபை உள்ளவரே துதிக்கிற ராஜா, எங்கள் மீது இரக்கமுள்ளவரே துதிக்கிற ராஜா, துதிக்கிற ஆண்டவரே. கடல்களை உண்டாக்கினவரே, ஆகாய விரிவை உண்டாக்கினவரே, கடலில் வாழத்தக்கதான ஜீவ ஜந்துக்களை உண்டாக்கினவரே துதிக்கிற ராஜா, துதிக்கிற ஆண்டவரே அப்பா. உன்னதரே துதிக்கிற ராஜா, உயர்ந்த அடைக்கலமானவரே துதிக்கிற ராஜா, நித்தியரே துதிக்கிற ராஜா, நிர்மூலமாகாதவரே துதிக்கிற ராஜா.
அன்பின் நேசரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா. சர்வத்தையும் ஆளுகிறவரே துதிக்கிற ராஜா. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்ன அற்புதத்தின் நாயகரே துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா. அப்பா கிருபை உள்ளவரே துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா. துதிக்கிற ஆண்டவரே. நீதி செய்கிறவரே துதிக்கிற ராஜா. நிர்மூலமாகாதவரே துதிக்கிற ராஜா. கடல் மீது நடந்தவரே துதிக்கிற ராஜா. காற்றையும் கடலையும் அதட்டினவரே துதிக்கிற ராஜா. எண்ணிலடங்கால நன்மைகளை செய்கிறவரே துதிக்கிற ராஜா. உடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆமென்று ஆமென்று இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி சத்திர ராஜா. அன்று கல்வாரி சிலுவிலை சிந்தின இரத்தத்துக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு கோடாகோடி நன்றி சத்திர ராஜா. என் நேசரே எங்களுக்காக மறித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவரே துதிக்கிற ராஜா. எஸ்ஸப்பா எங்களை உயிர்ப்பிக்கிறவரே துதிக்கிற ராஜா. எங்கள் உம்மோடு கூட ஐக்கியத்தில் எங்களை பலப்படுத்துகிறவரே துதிக்கிற ராஜா. துதிக்கிற ராஜா. எஸ்ஸப்பா பாவத்தை பாராத சுத்த கண்ணரே துதிக்கிற ராஜா. துதிக்கிற ஆண்டரே. அப்படியா எங்களை நீர் மாற்றுகிறவரே துதிக்கிற ராஜா. அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாங்கள் தெய்வமாக கொண்டு வாழ்வனால் பாக்கியமுள்ள ஜனராஜா. எங்களோடு பேசுகிற தெய்வப்பா, எங்களை வழி நடத்துகிற தெய்வ ராஜா. உடைய ஆலோசனைகளுக்கு எத்தனை அருமையான சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிற போல ராஜா. உடைய வாக்குத்தத்தத்தின்படியே எங்களை நித்திய பாதையிலே வழி நடத்துகிறவரே துதிக்கிற ராஜா. துதிக்கிற ராஜா. அன்பினேசரை எங்களுக்காக இந்த நாள் ஜீவித்து எங்களோடு கூட சுவாமி இடைப்பட்டு ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி சத்திர ராஜா. நன்றி ஆண்டவரே. துதிக்கிற ஆண்டவரே. துதிக்கிற ராஜா. தூயாதி தூயவரே துதிக்கிற ராஜா. துதிக்கு பாத்திரம் உள்ளவரே துதிக்கிற ஆண்டவரே. துதிக்கிற ராஜா. துதிக்கிற ஆண்டவரே. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே. கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதி. கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதி. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே. கோட்டையும் குப்பையும் மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே. கோட்டையும் குப்பையும் மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே. எரிகோ போன்ற சூழ்நிலையும் எரிகோ போன்ற சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே. மாறிடும் துதிக்கும் போதே. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதி. கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதி. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே. நாம் ஆண்டோட நாமங்களை சொல்லி நாம் துதித்தோம். அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவர் எண்ணிலடங்காத நன்மைகளை அப்பா தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகள் வாழ்க்கையில், வேலை ஸ்தலங்களில் அன்றே ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட சுவாமி கூடவே நடந்தீங்கப்பா. அப்பா நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஆசீர்வாதத்தின் நன்மை நீர் எங்கள் கிருபையாக கட்டளையிட்டு அன்று எங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தி வழிநடத்தி வந்த உன்னதமான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி சத்திர ராஜா. நன்றி ஆண்டவரை. இயேசு சுவாமி நாங்கள் போகும்போதும் வரும்போது எங்களை கரங்களை பிடித்து திகையாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவரே ராஜா. எஸ் அப்பா உடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆமென்று ஆமென்று நிறைவேறி கொண்டிருக்கிற நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சத்திர ராஜா. தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னேசரே உமோடு கூட ஐக்கியத்தில் பலப்படுவதற்கும் அன்றைய மக்களால் நிலைநிறுத்தப்படுவதற்கும் அன்றைய நீர் அருமையான வாக்கு தத்தங்களை தந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி வந்த உன்னதமான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி அன்றை தனிப்பட்ட வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக அன்றை மாற்றிக்கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி சத்திர ராஜா.
அருமையான குடும்பங்களை தந்தீங்கப்பா. கணவருக்காக, மனைவிமார்களுக்காக, பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. குடும்பத்தில் இணைத்து அன்றே அநேக நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை அன்றை பெற்று உமக்காக சாட்சியாக வாழத்தக்கதான கிருபை நீர் தந்த மாறாத உடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்கள் கால்கள் இடரும் போது சுவாமி அன்பின் ஆண்டரே கரம் பிடித்து தூக்கினீங்கப்பா. இதற்காக உமக்கு நன்றி ஆண்டரே. இயேசு சுவாமி உங்களுடைய கிருபையின்படி எங்களை தாங்கினீங்கப்பா. இதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களிலும் கூட சுவாமி நேசரை ஒவ்வொருவர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியப்பா. வேலை ஸ்தலங்களில் என் நேசரை அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியவும் சுவாமி உண்மை உத்தமாக எங்களுடைய வேலைகளை செய்வதற்கு நீ தந்த உடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. நன்றி ஆண்டவரே. எங்கள் கீழிருந்து வேலை செய்கிறவர்களும் நாங்கள் மதிக்கக்கூடிய கிருபையை, அவர்கள் அன்போடு நடத்தக்கூடிய கிருபையை, அந்த மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்தி வந்தீங்கப்பா. இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இதெல்லாம் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. கிருபை ராஜா. என் நேசரே தந்த படிப்புக்காக, பிள்ளைகள் படிப்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் படிப்பில் தந்த உயர்வுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி அப்பா. வேலை வேலைக்காக தந்த அருமையான வேலைகளுக்காக உமக்கு நன்றி ஐயா. சிறிய வேலையை பெரிய வேலையாக இருந்தாலும் சுவாமி அது உண்மையாக நாங்கள் செய்வதற்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மை உள்ளவன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி சொன்னீங்கப்பா. அதன்படியே சுவாமி உண்மையின்படி நடந்து கொள்ளக்கூடிய கிருபை தந்து ஆண்டரை. அதன் மூலமாக நீர் எங்களை உயர்த்தி நம்முடைய மாறாத நம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையில் தந்த மேன்மைக்காக, குடும்ப வாழ்க்கைக்காக, பேர பிள்ளைகளுக்காக அப்பா உடைய பிள்ளை காண்பான்னு சொல்லி சொன்னீங்கப்பா. அந்த நம்முடைய வேத வாழ்க்கையின்படி ராஜா அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு கொடுத்து நீ கனப்படுத்தி நம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி ஆண்டவரே. உன் ஆத்மா வாழு போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுயத்திருந்தலி சொன்னீங்கப்பா. அப்படியாக எங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கை பலப்படுவதற்கு அப்பா உடைய சுத்த கிருபை ராஜா. எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டரே. அப்பா உடைய கிருபையினால் எங்களை ஆவிக்கிற வாழ்க்கை பலனடைந்து ஆண்டரே. அநேகருக்கு சாட்சியாக எடுத்து நிறுத்தி நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற ராஜா. திருச்சபையிலும் கூட பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துகிற மாறாத உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் இருக்கிற இடங்களில் ஒரு கலங்கரை விளக்காக இல்லாவிட்டாலும் கூட சுவாமி ஒரு மெழுகுவர்த்தியாக சுவாமி அன்றைய அன்றைக்கு பிரகாசிக்கத்தக்கதான கிருபைகளை தந்தீங்கப்பா. இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி ஆண்டவரே. ஏசப்பா நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மேலான ஆசீர்வாதத்தினை தந்து அன்றைய ஒவ்வொரு உயர்த்தி நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஐயா. நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா கடந்த அன்றைய 8 மாதங்களை எங்களோடு கூட நீங்கள் இருந்தீங்கப்பா. இதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 9ஆம் மாதத்திலும் முதல் வாரத்திலும் அன்றைய உபவாச ஜபத்திலும் நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கு தந்த மாறாத உங்களுடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி அப்பா. வியாதியை உன்னிட்டு விலக்குவேன்னு சொன்ன நம்முடைய வேத வாக்கின்படி ராஜா. எத்தனையோ வியாதிகள் ராஜா. இதிலிருந்து நான் பிழைப்பேனா, உயிர் பெறுவேனான்னு சொல்லி நினைக்கிற காரியங்கள் உங்களுடைய சுவாமி அற்பத்தின் கரத்தை நீட்டி தொட்டு அன்றைய வியாதிகளை விட்டு விலக்கி ஆண்டரே பலப்படுத்தி ஆண்டரே. இதன் மூலமாக உங்கள் நாமத்தை நாங்கள் துதிக்க மையப்படுத்த நன்றியாக வாழ்வதற்கு நீ தந்த மாறாத உங்களுடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி ஆண்டரே. ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்வதற்கு அநேக சுவாமி ஆவிக்கிற அப்பா நண்பர்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. இதற்காக உமக்கு நன்றி ஆண்டரே. கிரேஸ் டிவி போன்ற அருமையான டிவி மூலமாக என் நேசரே நாங்கள் மக்கள் பலப்படுவதற்கு அருமையான சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கும் சுவாமி ஜெபத்தில் இணைவதற்கும் நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஏசப்பா இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அப்பா எங்களால் உண்டானது அல்லன்னு சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிற ராஜா. அப்பா ஜீவன் உள்ள தெய்வம், வானத்தை பூமியும் படைத்த தெய்வம் அப்பா. எங்கள் மீது உடைய கண்களை வைத்து ஆண்டு அப்படியா நீர் எங்களை பலப்படுத்தி உமோடு கூட உள்ள ஐக்கியத்தை கூட்டிக் கொள்ள மக்களை பலனடைந்து அநேகர் சாட்சியாக எடுத்து நிறுத்தவும் சுவாமி. அநேகருக்கும் உடைய சுவிசேஷம் சொல்வதற்கும் நீர் எங்கள் தந்த மாறாத உடைய தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டரே. எங்கள் மூலமாக தந்த ஆத்மாக்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிற ராஜா. சிறுவர் ஊழியம் அன்றைய வாலிபர் ஊழியம் கிராம ஊழியங்கள்லாம் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தி நம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. இதன் மூலமாக தந்திருக்க ஆத்துமாக்களை உமக்குள்ளார் நிலைநிறுத்த நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டரே. தொடர்ந்து நீர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உண்ட ஆத்மா வாழுபோர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருந்தேன்னு சொன்னீங்கப்பா. அதன்படியே அப்பா நீர் எங்களை ஆவிக்கிறவர்கள் பலப்படுத்தின போல சுவாமி எல்லா நன்மையினால் வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை அநேகர் சாட்சி சொல்லக்கூடியவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்த மேன்மைக்காக உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோஸ்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோஸ்திரம்.
ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்வேன், உம் அன்பை எடுத்து சொல்வேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருக்கு வாய்களை திறந்து நாம் நன்றி சொல்ல ஆண்டவர் கிருபை செய்திருக்காக, அதற்காக நன்றி சொல்லுவோம். விசேஷமாக நம்ம அநேக ஜெப குறிப்புகளை ஆண்டவர் சமூகத்தில் வைக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து நிற்கிறோம். ஏன்னா நான் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு சேவை கொடுக்க மாட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவரை போல வாழணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை விரும்புகிறார். நாம் அவருக்கு பிரியமான முறையில் நடக்கும்போது அவர் எளிதாக நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். நம்மை நாமே ஆண்டவர் கரத்தில் நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய காணப்படுற குற்றங்கள் குறைவுகளை ஆண்டவர் மன்னித்து அவர் நம்ம எடுத்து பயன்படுத்துவதற்கும் நம் மூலமாக அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமானதான்னு சொல்லி முதலாக நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அநேக நேரங்களில் வாய் தவறி அடுத்தவங்களை என்ன பேசுகிறேன்னு சொல்லி பேசாமல் பேசிடுறோம். அதனால் அவர்கள் எவ்வளோ மன வேதனையோடு கூட இருப்பாங்க. ஆண்டவர் தயவு கூர்ந்து எங்களை மன்னிக்க முடியாது செபிக்கிற ராஜா. இல்லை வாயின் வார்த்தைகள் நமக்கு பிரியமானதாக காணப்பட கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரை. குடும்பத்தில் வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் மூலமாக கணவன் மனைவி மீது கோவப்படுறது, மனைவி கணவன் மீது கோவப்படுகிறது, நமக்குள்ளாக இருக்கப்பட்டதான மன அழுத்தங்கள் பிள்ளைகள் மீது அந்த கோபத்தை நான் காண்பிக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமை இல்லாதவாறு ஆண்டவர் நம்ம மீது கோவப்படுவா, ஆனால் நம்ம எங்கேயே நிற்க முடியும்? ஆண்டவரே நீர் எங்களுக்கு மன்னிங்கப்பா, கோப குணங்களை மாற்றுங்கப்பா. அப்போ அன்பான குணங்களை எங்களுக்கு தந்து வழி நடத்த ஆண்டவரே மது கரத்திலானே தாழ்த்து அர்ப்பணிப்போம்னு சொல்லி ஆண்டவர் கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்கு வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். நம்ம வேலை செய்கிற இடங்களில் அநேக நேரங்களில் இது என்னுடைய பொருள்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொண்டு வர்றோமோ அது ஆண்டவர் பிரியமில்லாத ஒரு காரியம். நம்ம கரங்களில் தந்த பொருளுக்கு மாத்திரம் தான் நம்ம உரிமை. அடுத்த எந்த ஒரு பொருளுக்கு நம்ம உரிமை கிடையாது நமக்கு. அதனால் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் எடுத்திருப்போமானால் ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாகும் போது தான் அந்த மேலான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஏதோ ஒரு குற்றம் செய்து விட்டேன், ஆனால் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது தான் முழுமையான ஒரு சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும்.
நான் ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி சொல்லுவோமானால் அது முழுமையான ஒரு சமாதானத்தை நமக்கு கொண்டு வராது. ஆண்டோட சமூகத்தில் ஆண்டரே நான் இந்த தவறை நான் செய்து விட்டேன், அவரோட ஒப்புறாருக்கு பலன் தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டோட காலத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். குடும்பத்தில் வரக்கூடிய குழப்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைக்கு நாம் காரணமாக இருந்து விடாதபடி ஆண்டவரே நாங்கள் எப்போதும் அன்பை தரித்திரலாக காணப்படுவதற்கு எங்கள் வாயின் வார்த்தைகளை கிருபையாக காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவர் காலத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். அது மாத்திரம் இல்லை, நான் எப்போதும் ஆண்டவரே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் நம்மளை விரும்புகிறார். நமக்கும் ஆண்டவருக்கு இடையில் என்ன காரியம் தடையாக இருக்கோ எல்லா தடையும் ஆண்டவர் மாற்றுக்கு வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். விசேஷமாக இந்த நாட்களில் எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது. செல்ஃபோனுக்கு எனக்கும் இடைவெளி ஆண்டுக்கும் இடைவெளி உண்டாக்குமானால் அதை நாம் தூர எடுத்து வைத்து விட்டு அதில் வரக்கூடிய சிற்றின்பத்துக்கு அடிமைப்படுமானால் விசேஷமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை நாம் கேட்கவே முடியாது. ஆண்டோட வார்த்தை கேட்க வேண்டுமானால் நாம் செல்ஃபோனுக்கு அடிமைப்பட்டு போயிடக்கூடாது, அந்த சிற்றின்பத்துக்கு அடிமைப்பட்டு போயிடக்கூடாது. அதெல்லாம் தூரம் எடுத்து வைத்து விட்டு ஆண்டே நம்ம உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிப்போம்னு சொல்லி ஆண்டோட கருத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம கையினால் செய்கிற பாவங்கள் எதுவாக இருந்தாலும் விசேஷமாக நன்மை செய்ய எனக்கு தகுதி இருந்தும் நான் நன்மை செய்யாமல் இருப்பேமானால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அது நான் எனக்குள்ளே வைத்துக்கொள்வேன். ஆனால் அதுக்கு இன்னொரு கொடுக்க வேண்டிய பொருள், இன்னொரு ஒரு 6 மாதம் ஒரு பொருள் என்னோடு கூட இருக்குமானால், அதற்கு மேலே இருக்குமானால் அது என்னுடைய பொருள் இல்லை, அடுத்தவங்களுக்கு போய் சேர வேண்டியதுன்னு சொல்லி உணர்ந்தவர்களாக நாம் கைகளால் செய்யக்கூடிய அந்த நன்மையான காரியங்களை செய்ய ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக நாம் ஆண்டவர் கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நமக்கு இன்றைக்கி மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடியதான அருமையான கால்களை மான்கள் கால்களை ஆண்டவர் நம்ம கால்களை தந்திருக்கிறாங்க. இந்த கால்களை கொண்டு அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லத்தக்கதாக நாம் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுப்போமானால் நம்முடைய கால்கள் இன்னும் பலவீனப்பட்டதாக காணப்படும். அப்படி இல்லாமல் இந்த கால்களை கொண்டு ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் செய்ய சரியான பாதையில் ஆண்டவருக்குள்ள வழிநடத்தப்படுவதற்கு ஆண்டோட கரத்தில் நம்முடைய கால்களை அர்ப்பணிப்போம். நம்முடைய ஒவ்வொரு அவயங்களிலும் எண்ணங்களில் காணப்படுற பாவங்களை மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாங்க. நம்முடைய எண்ணத்தில் ஒரு பெண்ணை இச்சையாக பார்ப்போமானால் அவளோடு கூட விபச்சாரம் செய்தான்னு சொல்லி ஆண்களை பார்த்து சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, பெண்களுக்கு அது உரிமை. நம்ம ஒரு ஆண்களை தவறுதலான எண்ணத்தோடு பார்ப்போமானால் நம்ம அவர்களோடு தவறுதலான எண்ணங்களெல்லாம் காணப்படுறோன்னு சொல்லி ஆண்டவர் அதை கண்டிக்கிறாங்க. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிறாங்க. அதனால் அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தம் எண்ணத்தில் கூட பரிசுத்தமாக வாழ வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. நான் என்மேல் யார் என்னை கூடன்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாங்க. அப்படிப்பட்டதான குற்றமற்ற ஒரு வாழ்க்கை எண்ணத்தில், வார்த்தையில், நடக்கையில், செய்கையில், பார்வையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காணப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை தருவதற்கு ஆண்டவர் போதுமானவர். அவர் சொல்வது மாத்திரம் இல்லை, அவர் நம்மளை அப்படி பயன்படுத்த அப்படியாக மாற்ற வல்லவர். அப்படிப்பட்டதான் ஆண்டோட கரத்தில் நம்ம தாழ்த்தி அர்ப்பணிப்போம், பரிசுத்தப்படுத்தி அவருக்காக பயன்படுத்த இதன் மூலமாக பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்வதற்கு ஆண்டவர் கரத்திலே நம்மளை அர்ப்பணிப்போம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், அளவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்று தந்தே, ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே
நம்ம நாமே தாழ்த்தி ஆண்டோட கருத்தில் நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம். அவர் நம்மளை ஆண்டுகொள்ள, அவர் வழி நடத்த அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை கொண்டு இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நான் ஆண்டோட கருத்தில் ஆண்டவர் நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய நாமத்தை எங்கள் மூலமாகவும் மையப்படுத்தி கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.